ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தோம். சரி, மல்லிகைப்பூ வந்து கட்டுறது ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோ எடுக்கிறோம். இந்த மல்லிகைப்பூ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூ இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பூ வந்து கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றணும். அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி போட்டுடணும். போட்டு கொஞ்சம் மைல்டாக இழுக்கணும். ரொம்ப வந்து டைட்டாக இழுக்கக்கூடாது, மைல்டாக இழுக்கணும். மறுபடியும் ஒரு 2-3 இது கட்டி காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இதோட இதுக்கு சேர்ந்து இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றணும். அப்புறம் இப்படி கையை ரொட்டேட் பண்ணி இப்படி போட்டுடணும். ஃபஸ்ட்டு இப்படி வைக்கணும். ரெண்டாவது ஒரு பூவை இப்படி வைக்கணும். ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒரு பூ வைக்கணும். ரெண்டாவது ஒரு பூ வைக்கணும். ஒரு சுற்றணும். இப்படி ரொட்டேட் பண்ணணும். பண்ணி இப்படி போடணும். இது வந்து மல்லிகைப்பூ கட்டுறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்திப்பூ. செவ்வந்திப்பூ எப்படி கட்டணும் அப்படின்னா செவ்வந்திப்பூவும் அதே மாதிரி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி போடணும். சேம் இதே மாதிரி தான் கட்டணும். ஆனால் வந்து இது கொஞ்சம் லாங்காக இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் மல்லிகைப்பூங்கிறதுனால. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வைக்கணும். மடி கீழே இதே மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி மேலே வைக்கணும். அப்புறம் வந்து இந்த பூ இப்படி வைக்கணும். அப்புறம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிக்கணும். இப்படி ஒரு பூ வைக்கணும். அப்புறம் வந்து கீழே ஒரு பூ வைக்கணும். ஃபஸ்ட்டு ரொட்டேஷன். அப்புறம் இப்படி லாக் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, பூவில் எந்த பூவுமே விழுகாது. அதே மாதிரி இந்த பூவும் விழுகாது. இது வந்து மல்லிகைப்பூ, இது வந்து செவ்வந்திப்பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.